வணக்கம் ரெண்டு பிஸ்னர்மேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 2வது பாடு வைக்கிறோம். இப்போ இந்த மடியை புறாத்தையுமே கடலில் இலக்கினதுக்கு அப்புறம் அந்த மீன்களை எல்லாத்தையுமே உட்காந்து பறக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ இந்த பாட்டில் வந்து நம்ம எவ்வளோ மீன்கள் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போனா நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். மேவலையும் மடவலையும் தனித்தனியாக சாப்பாக இழக்க ஆரம்பிச்சிட்டோம். மேவலையும் மடவலையும் ஒட்டி வச்சு இலக்கிட்டோம் அப்படின்னா மடவலையும் மேவலையும் சுற்றிக்கிட்டு அப்படின்னா மேவலை போய வந்து அமிங்கிரும், மடி வந்து விரிஞ்சு வராது, மடி கிழிஞ்சு வந்துடும். அதனால் நல்லா சாப்பாக மடி இழக்கும்போது வந்து கவனமாக இழக்கணும். அதே மாதிரி காலகையை வச்சிடக்கூடாது, சடார்னு மடி வந்து இழுத்துரும் நம்மளை கடலுக்குள்ளக்க. மடியில் உள்ள சீவுக்கை தட்டி போடு பலகையில் மாட்டுறோம். போடு பலகையில் மாட்டினோம்னா தான் மடி வந்து நல்லா நிலத்தில் உட்காந்து வரும். ஒரு போடு பலகையோட இடம் மட்டும் 170 கிலோ, அந்த சைடு ஒரு போடு பலகை இருக்கும், அதுவும் 170 கிலோ, ஆக மொத்தம் 340. மடியில் உள்ள வெயிட் எல்லாம் சேர்ந்து கரெக்டாக ரவுண்டாக 500-550 கிலோ வரும். அப்படின்னா தான் நல்லா நிலத்தில் மடி வந்து நல்லா உட்காந்து வரும். மீன்கள் எவ்வளோ மீன்கள் வந்தாலும் நம்ம மடி வந்து அவ்வளோ மீன்களையும் ஏற்றிடும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பாட்டில் எவ்வளோ மீன்கள் பிடிக்க போகிறோன்னு. கம்பாயம் 240 பாவம் இலக்கி வச்சுருக்கோம். இலக்கி வச்சுட்டு போட்டு இழுவையில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆளுக்கு பூரா பார்த்தீங்கன்னா மீன்களை பறக்கி எடுத்து வட்டால தனித்தனியாக பிரித்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. குழம்புக்கு இப்போ மீனை வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன மீனுனா கருப்புவாவல் மீன் தான். வேறு லெவலில் ருசியாக இருக்கும். இந்த மீன் யாரெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதுலேயும் வெள்ளவாவல்னு ஒன்று இருக்குது, அது இதோட வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். பொரியலுக்கும் குழம்புக்கும் சேர்த்தே தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க மீன் வந்து. நம்மளுக்கு ஆப்போசைட்டில் சின்னதாக ஒரு சரக்கு கப்பல் ஒன்று ஓடி வந்துக்கிட்டு இருக்குது. இது என்ன மாதிரிப்பட்ட கப்பல்னால் நாங்கள் தோணின்னு சொல்லுவோம். இது வந்து கப்பல்னால் சின்னது தாங்க, சின்ன கப்பல். இது வந்து பக்கத்தில் உள்ள தீவுகளுக்கு சரக்குகளை ஏற்றி கொண்டு போய் சேர்த்துட்டு வர்றது. காற்று எந்த மாதிரி கிடக்குன்னு பாருங்கள், அது அலைகளையுமே பாருங்களேன் எப்படி கிடக்குன்னு. இதுதான் நம்ம போகிற போட்டோட வீலஸு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீலஸ் வந்து அப்படியே பெரிய தாலையில் உள்ள ஃபைபர் படகும் நம்மளை கிராஸ் ஆகி போச்சு. அவ்வளோ பேர் நம்மளை ஷாக்கிங்லேயே பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ வாவல் மீன் பொரியலுக்கு வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. குழம்பு வந்து சட்டியில் கொதிச்சிக்கிட்டு இருக்கு.
மொதப்பாடு பிடிச்ச மீன்களை தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சு வட்டால். இப்போ ஐஸ் அடிக்கிறதுக்காக ஸ்டோர் ரூமுக்குள்ளே இறக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த சைடு வட்டால தள்ளி விடுற மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது புறமே கோழி தீவனத்துக்கு போகக்கூடிய மீன். பொடி பொடி நெத்திலி, பொடி பொடி காரல், பொடி பொடி சாலை எல்லாம் பொடி பொடி மீன்களாக கிடக்கும். இது புறாமே கோழி தீவனத்துக்கு போயிடும். இந்த மீனை நாங்கள் கலசல்னு தான் சொல்லுவோம். அதனால் தனியாக தட்டி வச்சுருவோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கடலில் போட்ட மடியை பிடிச்சிருவோம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆளுக்கு எல்லாமே போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். அதுக்கப்புறம் மடியை வாங்க ஆரம்பிச்சிருவோம். சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தோம். இப்போ திரும்ப வந்து மடியை வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ போடு பலகை நம்மளுக்கு வந்துடுச்சு. போடு பலகையை சைடு 10 அணைச்சிட்டு மடி கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம கையால் இழுக்க ஆரம்பிச்சிடலாம். பாடை விட இந்த 2வது பாடு காற்றும் அலையும் ரொம்ப அதிகமாக கிடக்கு. இந்த பாடு மடியை கையால் வாங்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். இவ்வளோ சிரமப்படுறோம். இந்த பாடு அதிகமான மீன்கள் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும்.
நம்ம கம்பெனி போட்டு மடியை வாங்கிட்டு ரெண்டாவது மடி வைக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து மடியை இப்போ தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். மடி கிட்டத்தில் வந்துருச்சு. காற்றும் அலையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அலை வந்து நம்ம போட்டுக்குள்ளே எல்லாரு மேலேயும் அடிக்கி. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்காம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துட்டு பாருங்கள். அப்போனா தான் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோ போய் ரெக்கமெண்ட் ஆகும். தூர் நம்மளுக்கு கிட்ட வந்துடுச்சு. இப்போ இந்த தூரில் சொப்பர் கயிறு வச்சு வீஞ்ச மூலியமாக சாம்ப போகிறோம்.
இந்த பாடு நம்மளுக்கு கிடைச்சிருக்க மீன்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான பாறைக்குட்டி தான் வந்திருக்கு. வேறு 1-2 சீலா மீன்கள் வந்திருக்கு, 1-2 வாவல் மீன் இப்படி தான் வந்திருக்கு. தனிச்ச பாறை மீனாக தான் கிடைக்கு அவ்வளவும். இந்த 2வது பாட்டில் நம்மளுக்கு கோழி தீவனத்துக்கு போகக்கூடிய மீன்கள் ரொம்ப கம்மியாகவே தான் கிடச்சிருக்கு. என்னென்ன மீன்கள்னால் பொடிப்பொடி சாலை, காரல், நெத்திலி, சூட மீன் இந்த மாதிரி மீன்கள் தான் நம்மளுக்கு கலசலாக கிடச்சிருக்கு. மிச்சம் பூராமே பாறையாக வந்துருச்சு. அது பூரா அடுத்த வீடியோவில் வரும். நம்ம ஐஸ் ரூம்குள்ளே இறங்கி அந்த மீனுக்கு ஐஸ் அடிக்கிறது, 3வது பாடு வைக்கிறது, 3வது பாடு வாங்குறதுன்னு வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை விண்டு ஃபிஷர்மேனுக்கு கொடுங்க. நம்மளை கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுக்கேன். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியோட பேருமே பார்த்தீங்கன்னா விண்டு ஃபிஷர்மேன் தான். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் கொடுங்க. சரிங்க, நான் இந்த வீடியோவை இந்த இடத்துல இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.